நேற்று எங்கள் குருநாதர் சொல்கிறத கேளுங்களேன், ரொம்ப அருமையாக இருந்தது தத்துவம். இவர் பேர் நடராஜன் பிள்ளை. இவர் வந்து சொல்கிறது எல்லாமே அற்புதமாக சொல்லுவார். இவர் சொல்கிறத மட்டும் கேளுங்க. நேற்று பஜனை நேற்று ராஜபாளையத்தில். ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், ஆனால் ஆண்டொன்று போனால் நாங்கள் பயணத்தில் சென்றோம் என்றால் எங்களுக்கு ஓராண்டு நீடிக்கிறது வாழ்க்கையிலே. 5 நாட்கள் இரவு பகல் என்று பாராமல், வெயில் மழை என்று கருதாமல், ஒரே நினைவு முருகனை காண வேண்டும் என்ற நிலையும். இப்பொழுதுதான் இந்த செல்லு வந்துருச்சு. முன்னாலெல்லாம் செல்லு கிடையாது. நாங்கள் பாட்டுக்கு போவோம், கவலை இல்லாமல் இருந்தோம். இப்போ இது வந்ததுனால எங்களுக்கு கவலை வந்து விட்டது. ஏன் உடனே எடுத்து போடுறோம், வீட்டில் எப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்களா, இவங்க எப்படி இருக்கிறாங்களா, என்ன ஏது, இந்த மாதிரி இது வந்ததுனால. இது இல்லாத சமயத்தில் இல்லத்தில் காப்பு இது வேணுமா, இது இல்லாம போக முடியாதா? போகலாம். ஆனால் மன சுத்தத்திற்காகவும் தெய்வ பலம் நமக்கு இருக்கிறது என்பதற்கும் இந்த காப்பை நாம் கட்டி நாம் விரதம் இருக்கிறோம், நாம் செந்தூர் செல்கிறோம் என்ற காப்போடு நிலையோடு செல்லும் பொழுது இல்லத்திற்கும் ஒரு மகிழ்வு இருக்கும், இல்லத்து அரசியலுக்கும் மகிழ்வு இருக்கும். சின்ன சின்ன காவடி தென்பழனி வேலனுக்கு தேன் கொடுத்தால் காவடி, சாமிநாத வேலனுக்கு சந்தனத்தால் காவடி, பாலசுப்ரமணியனுக்கு பஞ்சாமிர்த காவடி, ஆறுமுக வேலனுக்கு காவடி, காமாலை பாடியாடி நாடி வரும் காவடி, அன்புள்ள காட்சி தரும் கந்தவேல் காவடி, காவடியம் காவடி